بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா இந்த பரந்த உலகை படைத்ததற்கு பிறகு அதில் மனித சமுதாயம் நேரான வழியில் செல்ல வேண்டும் என்பதற்காக இறை தூதர்களையும் அவர்களுடன் உண்மையான வேதங்களையும் அல்லாஹு தாலா கொடுத்து அந்த இறை வேதங்களின் அடிப்படையிலேயும் அவன் அனுப்பிய தூதர்களினுடைய வழிமுறைகள் அடிப்படையிலேயும் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளுமாறு அல்லாஹு தாலா இந்த மனித சமுதாயத்திற்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அந்த இறைவனுடைய அந்த அற்புதமான வழிகாட்டியாக உள்ள திருமறை குர்ஆனுடைய சட்டங்களும் அதற்கு விளக்க உரையாக வந்த இறை தூதர்களுடைய சட்டங்களும் எவ்வளவு மேலானதாக உயர்ந்ததாக இருந்தாலும் இந்த மேலான இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டங்களை, இறை தூதர்களுடைய வழிகாட்டுதல்களை முறியடிக்கும் வண்ணமாக அந்த கொள்கையை மக்களிடத்திலிருந்து அப்புறப்படுத்தும் வண்ணமாக இவ்வுலகத்தில் ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளும் அவனுடைய தவறான கொள்கைகளும் மனிதர்களுடைய உள்ளங்களில் அவ்வப்போது விதைக்கப்படும் என்பதை திருமறை குர்ஆனுடைய நபிமார்களுடைய வரலாறுகளின் மூலமாக அல்லாஹ் நமக்கு உணர்த்தியிருக்கிறார். இவ்வளவு சிறந்த இஸ்லாத்தினுடைய சட்டதிட்டங்களை ஏற்காமல் ஓரிரை கொள்கையை புறக்கணித்து மறுத்து அந்த கொள்கையை ஓரிரை கொள்கை இல்லாமல் மற்ற கொள்கைகளை நிலைநிறுத்தக்கூடியவர்களாகவும் படைத்த இறைவனையே மறுக்கக்கூடியவர்களாகவும் படைப்பினங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாகவும் மனிதர்கள் இருந்து வருவார்கள். அதே நேரத்தில் இந்த அசத்திய கொள்கை சில நேரங்களில் எவ்வளவோ மிக வேகமாக வளர்ந்து வருவதை போன்று மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டதை போன்று இருந்தாலும் இறுதி கட்டத்தில் இந்த உண்மையான சத்திய கொள்கைதான் வெற்றி பெறும் என்பதை அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனில் மிக தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார். எவ்வளவு அதிகமாக வளர்ந்து போகும்? இதற்கு உதாரணமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலங்களில் நடந்த சம்பவங்கள், அவர்கள் இறை தூதராக வரும்பொழுது இருந்த நிலைமைகளை நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த அசத்திய கொள்கை எங்கெல்லாம் போய் வளர்ந்து எங்கெல்லாம் வளர்ச்சி கண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் விளங்கலாம். இந்த உலகத்திலேயே அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்குவதற்காக கட்டப்பட்ட ஆலயம் உங்களுக்கு தெரியும், காபத்துல்லா. இந்த காபத்துல்லா என்ற ஆலயம் முதலாவதாக கட்டப்பட்டு ஓரிரை கொள்கை அங்கே எடுத்துரைக்கப்பட்டு படைத்த இறைவனை மட்டும் வணங்கப்பட்டு வந்ததற்கு பிறகு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலங்களில் சிதிலடைந்து போன அந்த கட்டடங்கள் புனர்நிர்மாணம் செய்யப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்க வேண்டும் என்ற கொள்கை ஆழமாக அங்கே விதைக்கப்பட்டது. ஆனால் நிலைமை என்ன? அல்லாஹுவின் தூதர் அவர்கள் இறை தூதராக வந்தபோது இணை வைப்பு கொள்கை எங்கெல்லாம் புகுந்து போய் வந்ததென்றால் காபத்துல்லாவினுடைய அந்த ஓரிரை கொள்கையினுடைய ஆலயத்திற்கு உள்ளேயும் போய்விட்டது. இணை வைப்பு 1, 2, 3 என்பதல்ல,
360 சிலைகள் அந்த பள்ளியாசலுக்கு உள்ளே போயிருச்சு. இங்கே ஒரு சிலைகள் உள்ளே வந்து விட்டால் நம்முடைய உள்ளங்கள் எப்படி கொதிப்படைந்து போய்விடும். ஒரு சிலை வணக்க வழிபாடு வந்துவிட்டால் அங்கே எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வெடித்துவிடும். இன்று தமிழகத்திலே பாபர் மசூதியிலே அங்கே சிலைகளை 3 சிலைகள் வைத்ததின் காரணத்தினால் இன்று வரையிலேயும் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலையை நாம் இன்று பார்த்து கொண்டு வருகிறோம். ஆனா அங்க பாருங்கள் 360 சிலைகள் உள்ள போயிருக்கிறது. அப்ப அசத்திய கொள்கை என்ன செய்கிறது என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் இவ்வளவோ பெரிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறதா என்று நீங்கள் எண்ணும் அளவிற்கு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்தாலும் மேலேந்து ஒரே அடியாக கீழே விழும் பொழுது சுக்கு நூறாக ஒன்றும் இல்லாமல் அது மறைந்து போய்விடும். பேல கீழேந்து ஒரு படி, ஒரு மாடி, 2 மாடி, 3 மாடி, 4 மாடின்னு போய் ஒரு மாடியிலேருந்து கீழே விழுந்தா சின்ன காயம்தான் ஏற்படும். ஒரு 14 மாடி, 50 மாடி, 100 மாடி என்று போய்கொண்டு அங்கேருந்து தள்ளினால் ஒன்றும் இல்லாமல் போகும். அது மாதிரி இந்த அசத்திய கொள்கை சில நேரத்தில் ரொம்ப வீரியமாக போய் அங்கே இருக்கும்போது அல்லாஹ்தாலா ஒரே அடியாக தள்ளிவிடும் பொழுது சுக்குநூறாக போய்விடுகிறது. இது வரலாறுகள் நமக்கு காட்டக்கூடிய படிப்பினை. ஒவ்வொரு இறை தூதர்களும் எடுத்து சொன்ன அந்த கொள்கைக்கு எதிராக எவ்வளவு பெரிய பயங்கரமான எதிர்ப்புகள், மிகப்பெரிய சூழ்ச்சிகள் எல்லாம் செய்யப்பட்டாலும் இறுதியிலே வெற்றியடைய போகின்ற போது இந்த சத்திய கொள்கைதான், இந்த அல்லாஹ் சொன்ன கொள்கைதான், இந்த நபியினுடைய காட்டிய வழிமுறைதான் என்பதை நிறைய இடங்களில் அல்லாஹ் சொல்கிறார். அவர்களுடைய அந்த எதிர்ப்புகள் எல்லாம் எப்படி எல்லாம் வந்திருக்கிறது? ஒன்று மிரட்டல்களின் மூலமாக வந்திருக்கிறது. இன்னும் சில விஷயங்கள் அவருடைய உளப்பூர்வமான பிரச்சனைகளை தொட்டு இந்த அசத்தியம் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போனா வாத திறமைகளை கொண்டு நிலைநாட்ட முயற்சியும் செய்திருக்கிறார்கள். இப்படி பல வகைகளில் இந்த சத்திய கொள்கையை அமுக்குவதற்காக என்னென்ன வகைகளிலெல்லாம் நம்ம முயற்சி செய்ய முடியுமோ அத்தனை முயற்சிகளையும் செய்தார்கள். ஆனால் கடைசியில் என்ன ஆனது? சத்தியம்தான் வென்றிருக்கிறது. மக்கரு மக்கரல்லா வல்லாஹு ஹைருல் மாக்கிரீன். அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள். இந்த சத்தியம் வளரக்கூடாதுங்கிறதுக்கு அவனும் செஞ்சான், அல்லாவும் செய்தான். ஆனால் சூழ்ச்சி செய்வதில், இந்த இவர்களுடைய சூழ்ச்சியை முறியடிப்பதில் அல்லாஹுவே மிகப்பெரியவன், மிக சிறந்தவன் என்று அல்லாஹ் சொல்வதை ஆங்காங்கே நிரூபித்திருக்கிறார். ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்கிறேன். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர்கள் எடுத்து வைத்த வாதங்கள், அவர்கள் ஆணித்தரமாக எடுத்து சொன்ன கேள்விகள், அவங்களால பதில் சொல்ல முடியல. கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் வாயடைத்து போனார்கள். அறிவுபூர்வமாக அன்றைய காலத்திலே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த இப்ராஹிம் நபி ஒரு பகுத்தறிவின் தந்தை என்று நாம் சொல்லலாம். அவர்கள் எடுத்து வைத்த வாதங்களுக்கு மனிதன் எதனால் சிறப்பிக்கப்பட்டானோ, எதனால் மற்ற உயிரினங்களை விட சிறந்தவனாக ஆனானோ அதை நிரூபிக்கும் வண்ணமாக அழகாக சொன்னவர்கள். சிலைகளுக்கு எந்த சக்தியும் இல்லை என்பதை சொல்லி சொல்லி பார்த்தார்கள். ஆனால் என்ன செய்யவில்லை? அவனுக்கு புரியவில்லை, எந்த இதையும் விளங்கவில்லை. அதற்கு அந்த சக்தி இருக்கு, இந்த சக்தி இருக்கு, இப்படி சொல்லிக்கொண்டே போனான். அதுக்காக நபி இப்ராஹிம் அவர்கள் என்ன செய்தார்கள்? எல்லா சிலையும் உடைச்சாங்க. உடைச்சிட்டு பெரிய சிலையினுடைய கழுத்திலே கோடாலியை தூக்கி போட்டாங்க. மக்கள் எல்லாம் வெளியே போயிட்டு வந்தவொடனே, என்னடா எல்லா சிலையிலும் நொறுங்கி போய் கிடக்கிறதே, என்ன, யார் செய்தது அப்படின்னு கேட்கும் பொழுது அங்கே சொல்லுகிறார்கள், இப்ராஹிம் ஒரு ஆள் சொல்றார், இதுக்கொரு ஃபத்தன் யுகால்லஹும் இப்ராஹிம், ஒரு இளைஞர் இருக்கிறாரு, அவர் இப்ராஹிம்னு சொல்லப்படும், அந்த ஆள் தான் செஞ்ச மாதிரி இருக்கு, இந்த ஆள் தான் இந்த மாதிரி குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆளு, கூட்டிட்டு வா அவனை அப்படின்னு வந்து இப்ராஹிம் நபி அழைக்கிறார்கள். அழைக்கும் பொழுது இவன் விளங்க வேண்டும் என்பதற்காக, இவன் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் சொன்னார்கள், இது நான் செஞ்ச வேலை இல்லை, பார்த்தீங்களா அந்த ஒரே ஒரு சாமி மட்டும் இருக்கு பார்த்தீங்களா, அதற்கு என்ன இல்லை, பிடிக்கல, சிறுக்கு பிடிக்கல, கருத்துல நான் சொல்றேன். அந்த மாதிரி சிறுக்கு ஏன் மாதிரி ஒருத்தன் இருக்கக்கூடாது, நான் தான் பெரிய ஆளு, என் நிலைக்கு எவனை நீ வணங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி எல்லா சிலையிலும் உடைச்சிட்டு பார்த்தீங்களா, கோடாலியை கூட கழுத்துல வச்சிருக்கு. அப்படி உண்மையிலேயே அது செஞ்சிச்சா இல்லையா இருந்தா பஸஅலுஹும் இன் கானூ யன்திகூன், அதை கேட்டு பாருங்க, சொல்லும் உங்களுக்கு. பாரு, நீ தான் உலகத்திலே ரொம்ப சிறந்த ஆளு, ரொம்ப எல்லாத்தையும் தரக்கூடியது, உனக்கு எல்லா கஷ்டங்கள் சிரமங்கள் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கின்னு சொல்றியே, நான் சொன்னது பொய்யா இல்லையான்னு கேட்டு பாரு, உண்மையை அந்த சிலையிட்ட கேளு சொல்லுண்டா.
நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னபோது இது என்னைக்காவது பேசியது இருக்கிறதா? ஏப்பா இப்ராஹிமே, நீ சொல்றது கொஞ்சமாவது அறிவுடைய இருக்கா? என்னைக்கு இந்த சிலைகள் பேசியிருக்குது? அட கிறுக்கு பயில்வலா, இதைத்தானே இவ்வளவு காலமா நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். உன் வாயிலேயே வர வைக்க வேண்டுங்கிறது தான் இந்த சொன்னேன். நீ வணங்கி கொண்டு இருக்கக்கூடியதற்கு எந்த நன்மையும் செய்ய முடியும், எந்த தீமையும் நம்ம உடைச்சு போட்டால் அது பாட்டு கீழே இருந்து அப்படியே கிடக்கும். இதை போய் நீ வணங்குகிறாயே என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பிறகும் கூட அவனால் பதில் சொல்ல முடியாது. தலை எப்படி குனிஞ்சு போட்டான், அவ்வளோதான். கேட்குற கேள்விக்கு பதில் இல்லை. ஆனாலும் முத்தி போனவர்கள், ஊறி போனவர்கள், இந்த வாதத்திலே இந்த கொள்கையிலே இருந்து போனவர்கள் அத்தனை பேர்களும் என்ன செய்கிறார்கள்? போட்டு விடக்கூடாது, இவரை உன்னால் ஆக்கக்கூடாது, இவருக்கு ஒரு தண்டனை நாம் கொடுக்க வேண்டும் என்று அங்கே அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்லத்தான் முயன்றார்கள். இன்று நீங்கள் பார்க்கலாம், சத்திய கொள்கையில் உள்ளவர்கள் நம்ம எடுத்து காட்டக்கூடிய ஆதாரங்கள், நாம் எடுத்து சொல்லக்கூடிய செய்திகள், இதையெல்லாம் நாம் தொழுகிறோம் என்று சொன்னால் தொழுகையினுடைய முறை தக்பீரிலிருந்து தஸ்லீம் வரை, அல்லாஹ் அக்பரிலிருந்து சலான் சொல்ற வரையிலையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னதுக்கு இந்த ஆதாரம் புகாரியில் இருக்கிறது, முஸ்லிமில் இருக்கிறது, அபுதாவுதில் இருக்கிறது, திருமதியில் இருக்குது, நசையில் இருக்கிறது, அகமதில் இருக்கிறது அப்படின்னு நாம் போட்டு நம்பர்களை போட்டு அரபி மூலங்கள் எல்லாத்தையும் போட்டு இந்த இருக்கு ஹதீஸ். நீ செய்யறது கொண்டு வந்து காட்டு. எங்களை சொல்றியே நீ வரலசைக்க கூடாது, குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த இருக்கு நசையில் எடுத்துப்பாரு, அகமதுல எடுத்துப்பாரு, தாரமியில் எடுத்துப்பாரு, இந்த இருக்கு அரபி மூல சொல் இருக்கு, எடுத்து நீ பாரு, அல்லாஹ்வின் தூதர் விரலை அசைத்து தொழுது இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு பதில் சொல்ல மாட்டான். அதற்கு எந்த பதிலும் இல்லை. நீ சொல்றிய அஷஹது அல்லா இலான்னு தூக்கிட்டு கீழே வடக்கும் கீழே போறிய, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உயர்த்திட்டு கீழே போட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு லைஃபான ஒரு இட்டுக்கட்டப்பட ஒரு அதிசயாவது காட்டும் பார்ப்போம். ஒன்றும் கிடையாது. இதுக்கு பதில் சொல்வார்களா? சொல்ல மாட்டார்கள். குழப்பவாதிகள் இவ்வளவு காலம் வந்ததை பிரிப்பதற்காக வந்து விட்டார்கள், அதை செய்து விட்டார் என்று அடிக்க தான் வருவான். பதில் அவனுக்கு பதில் சொல்ல முடியாது. அதெல்லாம் பின்னாடி வைப்போம், பேசாத நீ எதுக்கு இங்கே வந்து சொல்ற, நீ எதுக்கு புதுசை நீ கொண்டு வரன்னு இப்படி கேள்வி கேட்பார்கள் தவிர பதில் சொல்ல மாட்டாரு. இப்ராஹிம் நபி அவர்கள் அப்படி சொன்ன போது இப்படித்தான் என்ன செய்தார்? மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ஏற்படுத்தினார்கள். போய் நெருப்புல தூக்கி போடு அல்லது அவர்களை கொலை செய்கின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கினார்கள். நெருப்புல தூக்கியும் போட்டார்கள். ஆனாலும் அல்லாஹ்வுடைய மாபெரும் ஒரு உதவியின் காரணத்தினால் அல்லாஹ் யானாரு கூனி பர்தம் வ சலாமா அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு நீர் குளிர்ந்த ரொம்ப குளிர்ச்சியான ஒன்றாக மாறிவிடு என்று அல்லாஹ் தஆலா சொன்ன இடத்தில் அந்த நெருப்பு குண்டமே குளிராக மாறியது. இது ஒரு வகையில் இவர்களுடைய கடும் எதிர்ப்பு. இன்னொரு இடத்துல ஒரு மன்னன் இருந்தான். அவன் மன்னர்கிட்ட போனான்னு அவன் பெரிய அறிவாளின்ற மாதிரி காட்டிக்கொள்வது. மன்னராக இருக்கக்கூடியவர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள், படித்தவர்கள், இவர்கள்லாம் தான் ஒன்று மிகப்பெரிய ஆண்டு, படைத்த இறைவனுக்கு முன்னால் நாமெல்லாம் அடிமை என்பதை விளங்காமல் என்ன வேணாலும் என்ன செய்வேன், எப்படி வேணாலும் பதில் சொல்வேன், எல்லாத்துக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்கிறது, நீ என்ன கேள்வி வேண்டாலும் கேளு அப்படிங்கிற மாதிரி பேசியவன். அப்போ நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட போய் உன்னுடைய இறைவன் யாரு? யுஹ்யி வ யுமீத், என்னுடைய இறைவன் யாருண்டா உயிர்ப்பிக்கக்கூடியவன், அதே போன்று மரணிக்க செய்யக்கூடியவன். என்னுடைய இறைவன் யாரையும் உயிர் கொடுப்பான், யாருக்கும் உயிர் எடுப்பான். அப்போ அவன் என்ன சொன்னானா, உயிர் கொடுப்பான் உயிர் எடுப்பானா, என்னால் செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு விஷயத்தை செய்து காட்டானா. ஒரு மரண தண்டனை ஒரு கைதியை கொண்டு வந்து, இந்த உனக்கு மரண தண்டனை தானே, விடுதலை, இன்னும் உயிரோடு இருந்துக்க. இன்னொருத்தன் என்ன செய்ய, நல்லவனாக இருந்தானா, கூப்பிட்டு அவனை வெட்டு, பாத்தியா நானும் உயிரை கொடுக்குறேன், நானும் ஒருத்தனை வந்து மரணிக்க செய்கிறேன். எப்படி உன்னுடைய இறைவன் எப்படி, என்னுடைய இறைவன் எப்படி, நானும் அதே தான் அப்படின்னவன. இந்த மாதிரி ஆட்களுக்கு எடக்கு மடக்காக பேச, அவர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன இந்த கருத்துலையா சொன்னாங்க, ஒண்ணுமே இல்லாதவன அல்லாஹ் உயிர்ப்பிப்பான், சும்மா இருக்கவன் எதுவுமே இல்லாமல் மரணிக்க செய்வான். இவன் தெரிஞ்சுக்கிட்ட எடக்கு மடக்கா பேசக்கூடியவனுங்கிறதுக்காக வேண்டி, ஓஹோ நீ அந்த ரூட்ல வர்றியா, எங்களுக்கு பேச தெரியாதா, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அறிவை கொடுக்கலையா, சொல்லு. அடுத்த ஒரு கேள்வியில அதோட வாயடிச்சு போனான். இன்னல்லாஹ யஅதி பிஷம்சி மினல் மஸ்ரிகி ஃபாதி பிஹா மினல் மக்ரிப், என்னுடைய இறைவன் சூரியனை கிழக்கு பக்கத்திலிருந்து உதிக்க செய்கிறான், நீனும் கடவுள் தானே, மேற்கு பக்கத்திலிருந்து உதிக்க வைத்து காட்டலாம் பார்க்கலாம். ஃபபுஹித்தல்லதி கஃபர், எவன் வந்து மறுத்தானோ வாயடைத்து போயிட்டான். ஏன் இறைவன் கிழக்கு பக்கத்தில் உதிக்க வைக்கிறான், நீ மாத்துவ பின்னாடி பார்ப்போம், அதோட வாய் மூடிட்டான். அவனால பதில் சொல்ல முடியவில்லை.
இந்த மாதிரி வாதங்களை வைத்துக்கொண்டு ஒரு சிலர்களை ஏமாற்றி கொண்டு இருந்தவர்கள் சில நேரங்களில் இந்த மாதிரி ஒரு கேள்விகளை எடுத்து சொன்னவுடன் வாயடைத்து போவார்கள். ஒரு சில அப்பாவி மக்களிடத்திலே பதில்களை போன்று எடுத்து சொல்வார்கள். நியாயமாக கரெக்டாக பேசக்கூடியவர்களுக்கு மத்தியில் அவர்களால் பதில் சொல்ல முடியும். இந்த மாதிரி ஆட்கள் அல்லாஹ் நிறைய பேர்களை உருவாக்குவான். ஏகத்துவ கொள்கையில உண்மையான கொள்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி திறமையான ஆட்களையும் அல்லாஹ் தஆலா கொடுக்கத்தான் செய்வான். இது இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு அருள். இந்த உண்மையான கொள்கையில் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு அருள் கொடை. நான் இதற்கு முன்னால் வாழ்ந்த பல அறிஞர்களுடைய வாழ்க்கையிலே இந்த மாதிரி செய்தவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி பதில் சொன்னவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறாங்க. நீங்க இந்தியாவிலே அமிர்தரஸ் என்ற ஒரு ஊர் இருக்கிறது, பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கிறது. அதில் ஒருவர் இருக்கிறார், சனாவுல்லா அமிர்தசரி என்று ஒரு கருத்தை சொன்ன உடனே உலமாக்கள் உடனே என்ன செஞ்சார்கள், இவர் காவிர்கள்னு சொல்லி ஃபத்வா கொடுத்துட்டான். சனாவுல்லா அமிர்தசரிங்கிற ஒரு அறிஞருக்கு இவர் கொடுத்த உடனேயே இவர் அந்த பாதிரியார் என்ன செஞ்சார், சாக்கு போக்கு எங்கேயாவது கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே இருந்தார். ஆள் யார் எங்கே கிடைக்குதுன்னு. உடனே காவிர்கள்னு சொன்ன உடனே வந்து சொன்னார், நான் ஒப்பந்தம் போட்டது ஒரு முஸ்லீம்கிட்ட தான், நீங்கள் என்ன செஞ்சு உங்களை காஃபிர்னு சொல்லிட்டாங்க, அதனால வாதத்துக்கு வரமாட்டேன் அப்படின்ட்டார். எப்படா சாக்கு போக்குன்னு கிடைச்ச உடனே அவர் ரொம்ப அறிவாளியான விவரமான ஆள். அப்போ அவர் திரும்பி கேட்டார், இஸ்லாத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஓரளவு தெரியும். ஒரு இஸ்லாத்துக்கு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு காஃபிராக இருக்கிறான், ஒரு இந்துவாக இருக்கிறான், மாற்று மதத்தில் இருக்கிறான், இஸ்லாத்துக்கு வரணும் என்ன சொல்ல சொல்லி இருக்கிறது? லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொன்னால் உள்ளே வந்துடலாம். அப்போ நான் சொல்லுகிறேன், லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ், நான் இஸ்லாத்துக்கு இப்போ வந்துட்டேன்னா வா வாதுக்கு அப்படின்ட்டு. அவன் உண்மையா பேசுனா அது என்ன இதுன்னு சொன்னா வாதிக்கலாம். அவன் என்ன செய்யறது, எப்படா நழுவி போக வேளாம் அப்படின்னு நினைக்கின்ற பொழுது அவனுக்கு அதே மாதிரி பதில். இஸ்லாத்துக்கு வர்றது பெரிய விஷயமா? இதுக்கு என்ன போய் 7 கடலில் போய் குளிச்சுட்டு வரணுமா? 7000 பாத்தியா ஓதி தான் உள்ள வரணுமா? லா இலாஹ இல்ல முஹம்மது ரசூலுல்லாஹ் வந்துட்டேன் இப்போ வா நீ வாதத்துக்கு, நான் இப்போ முஸ்லீம் தானே அப்படின்னு சொல்லி வந்தாராம். இப்படி வரலாறுகள். இந்த தௌஹீது கொள்கையை முறியடிப்பதற்காக வேண்டி நிறைய வார்த்தைகளை வைத்துக்கொண்டு இந்த மாதிரி விஷயங்களை வைத்துக்கொண்டு பின்வாங்குவதையும் இந்த தௌஹீதை இல்லாமல் ஆக்குவதற்கும் நிறைய முயற்சிகளை என்ன செய்திருக்கிறார்கள், அன்றைய காலத்திலேயே செய்திருக்கிறார்கள். அதில் சில இந்த வார்த்தை விளையாட்டுகளில் அறிஞர்கள் நிறைய செய்வாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் கைகளை எங்கே கட்டினார்கள் அப்படின்னா நெஞ்சின் மீது அப்படின்னு இருக்கு. அலா சதுரிஹி, அவருடைய நெஞ்சின் மீது வைத்தார்கள் இருக்கு. இதுக்கு என்ன நேரடியாக போடலாம், நெஞ்சின் மீது வைத்தார்கள் தான். உடனே இவர்கள் அறிஞர்கள் ஆய்வுக்கு உள்ளே இறங்குறான். என்ன ஆய்வுக்கு உள்ளே இறங்குகிறான், அலா என்ற அந்த இடைச்சொல்லுக்கு என்னென்ன அர்த்தங்கள் எல்லாம் இருக்கிறது அப்படின்னு பார்க்கறது. பார்த்துட்டு அதில் ஒரு சொல்லுகிறார் பக்கம், அதாவது அலா சதி நெஞ்சுக்கு பக்கத்தில் என்ற அர்த்தம் இருக்கிறது, எனவே நெஞ்சின் மேல கூட கீழே கட்டணும் அப்படின்னு. இது பாருங்க இந்த இலக்கண புத்தகத்தில் இருக்கு, அந்த இலக்கண புத்தகத்தில் இருக்கு அப்படின்ட்டு அவங்க இலக்கண புத்தகத்தை கொண்டு வந்துட்டா பாமர மக்களுக்கு என்ன தெரியாது, ஓஹோ அப்படியும் ஒன்று இருக்குதோ, அப்போ நெஞ்சுக்கு பக்கத்தில் வயிற்றுல கட்டிக்கிறோம். ஷாஃபியில் வயிற்றுல தானே கட்டுறாங்க, நெஞ்சுக்கு பக்கத்தில் தானே இருக்கு, அப்போ அப்படி கட்டி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். உடனே இன்னொரு அறிஞர், ஓஹோ அப்படி ஒன்று இருக்கோ, இப்போ ஹதீஸில் நெஞ்சில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி வலது கையை இடது கையில் வைக்கணுமே, எப்படி இருக்குது? எமீனு அலஷிமால், வலது கையை இடது கையின் மீது அப்படிங்கிறதுக்கு அலாங்கிறது அர்த்தம் தான் இருக்குது. நீ இப்படி வச்சுக்கிட்டு நெஞ்சில் வயிற்றுல தக்பீர் கட்டு, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார். அலாங்கிறது பக்கம் தானே, வலது கையினுடைய பக்கத்தில் இடது கையை வைத்தார்கள். இப்படி வை அல்லது இப்படி வை, இப்படி வச்சுட்டு இப்படி கட்டு. அலாங்கிறதுக்கு பக்கம் என்ற பொருள் என்று சொன்னால் அதுலேயும் நீ பக்கம் என்ற பொருளை நீ வை அப்படின்னு சொன்னாலும் அவனுக்கு பதில் சொல்ல முடியாது. ஒரு உண்மையான ஒரு இதை பார்க்க, நம்ம ஒரு கொள்கையில் இருக்கிறோங்கிறதுக்காக வேண்டி அதை எப்படியெல்லாம் வளைக்கலாம், எப்படியெல்லாம் நெளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சிலர்கள் இந்த தௌஹீதினுடைய வளர்ச்சியை என்ன செய்திருக்கிறார்கள், வளைத்து பார்த்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த அலா என்ற வார்த்தை எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு முந்தைய காலத்தில் என்ன இல்லை, புள்ளிகள் எல்லாம் இல்லை, தகுத்தங்கிறத நீங்கள் எழுதி பார்த்துருங்கன்னா அலா மாதிரி ஒரு வளையல வரும். தகுத்தங்கிறது தே ஹா தா இப்படி இப்படி கொஞ்சம் இப்படி வளர்ச்சி எழுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவு அலா மாதிரி வரும். எழுதியவர்கள் தவறுதலாக என்ன செய்து விட்டார்கள், அலா மாதிரி எழுதிட்டாங்க, அது பிரிண்டிங்கில் ஆயிடுச்சு. அது அலா சதுரினா தகுத்த சதுரிஹி,
நெஞ்சின் கீழின் தான் நீங்கள் வச்சுக்கிறணும், இப்படி தான் இருக்குன்னு இப்படி சிலர்கள் வாதத்தை எடுத்து வைத்தார்கள். இதுக்கு என்ன பதில் நம்ம சொல்லுவோம்? இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? இது ஏதாவது சான்றுகள் இருக்கா? இவன் சிந்தித்து பார்க்குறான். தொப்புளை கீழே கொண்டு போகணும், வயிற்றுக்கு கீழே கொண்டு போகணும், என்ன செய்யலாம் என்பதற்காக இவ்வளோ ஆய்வு செய்து தகத்த அலா மாதிரி தெரியுது, இப்படி தான் இருந்துச்சுன்னு சொன்னான். அப்போ நம்ம சொன்னால் தகத்த சுர்ரா அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த தகத்தை என்பது அலா என்ற எழுத்துக்கு மாற்றமாக தான் தாஹாங்கிற மாதிரி போட்டிருக்குன்னு இப்படி கேட்டால் நீ என்ன பதில் சொல்வாயின்னு கேட்டாலும் அவனால் பதில் சொல்ல முடியும். ஏன் அலா தான் தகுத்த மாதிரி ஏன் இருக்குன்னு சொல்ற? தகுத்த அலா மாதிரி இருக்கிறது என்று உன்னால் சொல்ல முடியாதா? உன்னுடைய செய்திகள் பூரா அப்போ தொப்புளுக்கு மேல் அல்லவா வைக்க வேண்டும், தொப்புளு கீழே என்று நீ சொல்லக்கூடிய தவறாகிவிடுமே என்று கேட்கும்போது பதில் சொல்ல முடியவில்லை. அப்போ இப்படி ஒரு சிலர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய வாத திறமையை, அரபி மொழியினுடைய அந்த திறமையை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தாமல் சத்தியத்தை ஒழிப்பதற்காக வேண்டி நிறைய பேர்கள் பயன்படுத்தினார்கள். அது எத்தனை நாளைக்கு இருக்கும்? கெட்டிக்காரன் புழுகு 8 நாள் மட்டும் என்று சொல்வார்கள். ரொம்ப கெட்டிக்காரத்தனமா அப்படியே மொழிகிட்டே வந்தாலும் ஒரு 8 நாளைக்கு தான் நிற்கும், 9 நாள் உடஞ்சி போயிடாது. சத்தியமாக இருந்தால்தான் அது கடைசி காலம் வரையிலையும் நீடித்து போகுமே தவிர பொய்யை சொல்லிக்கொண்டே இருந்தால் எத்தனை நாளைக்கு சொல்ல முடியும்? 2 நாளைக்கு சொல்லலாம், 3 நாளைக்கு சொல்லலாம். அப்போ இந்த செய்திகள் எல்லா மக்களிடத்திலையும் போகும் பொழுது எங்கே இருக்கிறது, எதிலே இருக்கிறது என்று ஆய்வு செய்து பார்த்தார்களே ஆனால் அதனுடைய உண்மையை எடுத்து சொல்லிவிடுவார்கள். அப்போ இந்த மாதிரி ஒரு சிலர்கள் தங்களுடைய அந்த அரபி மொழி வழக்கை வைத்துக்கொண்டு இந்த சத்தியத்தை ஒழிப்பதற்கு முயன்றவர்கள் உண்டு, வாதங்களை வைத்து முயன்றவர்கள் உண்டு. ஆனால் இறுதியிலே யார் ஜெயித்திருக்கிறார் என்று சொன்னால் அவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு மத்தியிலும் ஜெயித்தவர்கள் இந்த உண்மையான கொள்கையில் உள்ளவர்கள் தான் என்பதை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறுல அவர்கள் அடித்த, அவர்கள் செய்த அட்டூழியங்கள் அனைத்திலையும் வெற்றி கண்டு ஓரிரை கொள்கையை ஓங்கு ஒழித்தவராக, இணை வைப்புக்கு எதிராக நின்றவர்களாக, இந்த சமுதாய மக்கள் எல்லாம் இந்த இணை வைப்பு கொள்கைக்கு முன்மாதிரியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஆக்கியிருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. இதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஃபிரௌன் என்ற பெரிய கொடியவன் இருந்தான். அவனும் சில தந்திரங்களை செஞ்சிருக்கிறான். இந்த தௌஹீதை ஒழிப்பதற்காக வேண்டி அவன் செய்தது பயங்கரமான தண்டனை, இதை காட்டி மிரட்டினது. இன்னொன்று, மக்களை தன் பக்கம் வைக்க வேண்டும் என்பதற்காக சென்டிமெண்டலாக, உணவு பூர்வமாக அவர்களை தான் பக்கம் வைப்பதற்குரிய முயற்சிகளையும் செய்து இந்த சத்தியத்தை அழிப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறான். ஆனால் கடைசியில் நாட்கள் உருண்டோண்ட நிலைமை என்ன ஆனது என்று சொன்னால், இந்த ஓரிரை கொள்கை மிகைத்து அவனும் கூட தௌஹீதுக்கு நான் வந்துடுறேன்னு சொல்ற நிலைக்கு வந்துச்சு. அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறுகளை பற்றி சொல்லும் பொழுது, நீ போய் அந்த ஃபிரௌன்ட்ட போய் சொல், இவன் தப்பான வழியில் இருக்கான், நீங்களும் மூசாவே ஹாரூனே இங்க 2 பேரும் இதுஹப் இலா ஃபிரௌன இன்னஹு தகா, அவன் வரம்பு மீறிட்டு இருக்கிறா, நீங்க 2 பேரும் அவன்கிட்ட போய் சத்தியத்தை சொல்லுங்க. அவங்க சொல்லுகிறாங்க, யா அல்லாஹ் அவன்கிட்ட போய் சொல்ற, இவன் சாதாரண ஒரு ஆளா? குர்ஆன்ல என்ன சொல்லுனா, சிறு குழந்தைகளை கூட கொலை செஞ்சவன் அவன். பச்சிலம் குழந்தைகளை பார்த்தால் எல்லா கல் மனது கூட கரையும் என்று சொல்வார்கள். சின்ன பிள்ளை, நம்ம பெரிய ஆளுக்கு எதை செஞ்சாலும் நம்ம கோவப்படக்கூடியவர்கள், சின்ன குழந்தைகள் செய்துவிட்டால் அதை அன்போடும் பாசத்தோடும் எடுத்துக்கொள்வோம். சின்ன பிள்ளை தானே, ஒன்றும் செய்யாதீர்கள் என்று சொல்லுவோம், இறக்கப்படுவோம். ஆனால் அவன் எப்படிப்பட்டவன்? ஆண் குழந்தைகளை எல்லாம் அறுத்து பலியிட்டவன், அப்படியே அறுத்து கொலை செய்தவன். இது குர்ஆன் விரிவாக சொல்கிறது. இப்போ இந்த மாதிரி குழந்தைகளையே கொலை செய்தவன், அவனுக்கு எதிராக நீ செய்கிறது தப்புன்னு சொன்னா யா அல்லாஹ் என்ன செய்வானோ? அவர்கள் பயப்படுகிறார்கள், எங்கள் மீது வரம்பு மீறி விடுவானோ, அநியாய அட்டுழியங்கள் செய்து விடுவானோ என்று யா அல்லாஹ் நாங்கள் பயப்படுகிறோம். ரொம்ப டேஞ்சரான ஆள்கிட்ட போய் சொல்றிய, வேற யாராவது இந்த பக்கத்தில் சாதாரண ஆட்கள் இருந்தால் சொல்லிடலாம், இந்த ஃபிரௌன்ட்ட போய் நீ இப்படி சொல்லுகிறாயன்னு சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுறான், கவலைப்படாதே, நான் உங்களோடு இருக்கிறேன், நீ பயப்படாதே, நாம் உன்னோடு இருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, வல்லாது இல்லாது வில்லனா இருந்தாலும் சரி, படைத்தவன் நானெல்லாம் இருக்கிறேன், கவலைப்படாமல் நீ போய் சொல்லுங்களாம். அப்போ அவன்கிட்ட பயங்கரமான முரட்டுத்தனமான படைகள், அவனுடைய துல் அவுத்தாத் என்று அல்லாஹ் சொல்கிறான், படைகள் உடைய ஃபிரௌன்ட்ட தான் மிகப்பெரிய, அன்றைய காலத்தில் மிகப்பெரிய ஒரு படை இருந்துச்சு. அந்த படையை வைத்துக் கொண்டுதான் இந்த ஃபிரௌன் மிகப்பெரிய ஆட்டங்களை போட்டுக் கொண்டு இருந்தான். அந்த ஃபிரௌன்ட்ட போய் சொல்வதற்கு பயப்படக்கூடிய நிலையில், எதை சொன்னாலும் தன்னுடைய உயிரை எடுத்து விடுவானோ என்ற ஒரு பயம், அதையும் மீறி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போய் இந்த சத்தியத்தை சொல்லும் பொழுது
மக்கள்கிட்ட ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறான். இவர்கள் 2 பேர் யாரு? இரிதானி. இவர்கள் 2 பேரும் என்ன செய்கிறார்கள் நினைக்கிறாய்? யுஹ்ரிஜாக்கும் மின் அருளிக்கும் பிசிஹ்ரிஹிமா. அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த சிஹர், அந்த வசீகர தன்மையை வைத்துக்கொண்டு உங்களுடைய ஊரை விட்டும் காலி வண்ணந்தால் நினைக்கிறாரு. வயது ஹபாபி தரீக்கத்திக்குமுல் முஸ்லா, நீங்க வர பரம்பரையாக வந்து கொண்டிருக்கிறீர்களே, அந்த வழியை விட்டும் உங்களை கெடுக்கிறதுக்கு இந்த ஆள் வந்திருக்கிறான். இவங்களை நீங்க நம்பிராதீங்க, இந்த மூசாவினுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நீங்க இந்த மூசா கொள்கை ஏற்றினா உங்க சொந்த மண்ணில இருந்து தூக்கிட்டு போயிடுவாந்தாலு. நீங்கள் பின்பற்றி வந்திருக்கக்கூடிய அழகான முன்னோர்கள் மூதாதையர்கள் உங்களுடைய கொள்கையெல்லாம் இல்லாம ஆக்கிடுவான் அப்படின்னு ஒரு இதை அழகாப்படுத்தி அங்க சொல்கிறார். அடுத்து சண்டையை மூட்டி விடுகிறான் 2 பேருக்கும். யாருக்கு? மூசா நபிக்கும் அந்த மக்களுக்கு மத்தியில, 2 பேருக்கு மத்தியில வெறிப்புணர்வை, 2 பேருக்கு மத்தியில மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்குற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கிறான். மா பால் குருனில் ஊலா, இதற்கு முந்திய மக்களுடைய நிலைமை என்ன? முந்திய மக்கள் நீ என்னமோ சொல்ற, ஒரு இதை கொள்கைங்கிற, அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்குங்கிற. இந்த இவருடைய வாப்பா எங்க இருந்தாரு? இவங்களுடைய அம்மா என்ன நிலையில இருக்கிறாங்க? அவங்களுடைய ஆள் என்ன நிலையில இருக்கிறாங்க? இவர்கள் எல்லாம் எந்த நிலையில் இருப்பாங்க? எல்லாம் காபிர்கள் சொல்றியா? நிரந்தர நரகவாதிகள் சொல்லுகிறியா? என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு மத்தியில பிரச்சனையை ஊண்டு விடுற மாதிரி மூசா நபி சொல்லிட்டா என்ன? ஆமா, அவங்களெல்லாம் நரகத்தில் நிரந்தர நரகம்தான், அவங்க அம்மாவும் நிரந்தர நரகம்தான் இப்படின்னு சொன்னா என்ன செய்வான்? பாத்தீங்களா, உங்களை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த, உங்களை இவ்வளவு ஆளாக்கிய உங்களெல்லாம் நரகவாதியா, இந்த மூசாவும் ஹாரூன் மட்டும்தான் சொர்க்கவாதியா அப்படின்னு சொல்லி 2 பேருக்கு மத்தியிலே என்ன செய்யலாம்? பிரச்சனையை உருவாக்கி நம்ம கொள்கையில கரெக்டா இருந்துக்கிறோம், மக்களை நம்ம கையில வைத்துக் கொள்ளலாம்னு இப்படி ஒரு கேள்வியை கேட்டபோது, இது அல்லாஹ்வுடைய பதில் இல்லையா? இறைவனுடைய தூதராக அவர்கள் வந்திருக்கிறார்கள் இல்லையா? அவர்கள் அழகாக சொன்னார்கள், இல்முஹா இந்த ரப்பி ஃபி கிதாப், இதனுடைய ஞானம் என்னுடைய இறைவனுடைய புத்தகத்தில் இருக்கு. லா எலில்லு ரப்பி வலா என்சா, என்னுடைய இறைவன் தப்பான தீர்ப்பு வழங்கிட மாட்டான், மறந்துடவும் மாட்டான். அவனுக்கு தெரியும் இவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பது அவன் தீர்ப்பு வழங்குவான், அவன் மறக்க மாட்டான், எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறான் என்று ஒரு அழகான ஒரு பதிலை அந்த சமூகம் நம்மளை பெரிய பிரச்சனைக்கு உண்டாக்காத ஒரு அழகான ஒரு பதிலை சொன்னவுடன் அவனால் ஒன்றும் சொல்ல முடியல. இப்படி மாதிரி கேள்விகளை கேட்டு நம்மள்ட்டையும் இந்த மாதிரி நிறைய கேள்வி, மௌலுது ஓதுரை சிறுக்குங்கிற, இவங்க அம்மா அப்பாவெல்லாம் மௌலுது ஓதி இருக்காங்களே, இணை வைப்பவர்கள், இவர்கள் நரகத்துக்கு போகக்கூடியவர்களா, இவர்கள் நரகவாதிகள் என்று சொல்கிறார்களா, நம்முடைய முன்னோர்களை எல்லாம் நரகவாதிகள் சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஜமாத்தை நீங்கள் உள்ளே விட போகிறீர்களா என்றெல்லாம் கேள்வி கேட்டு மக்களுக்கு மத்தியில் பிரச்சனையை உருவாக்கியவர்கள் இன்றும் இருக்கிறார்கள். அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன போது இந்த மாதிரி ஒன்றை என்ன செஞ்சா? ஏற்படுத்தினா, உணர்வு பூர்வமாக பிரச்சனையை உருவாக்குனா, ஒன்றும் சாதிக்க முடியல. அப்ப கடைசியில் என்ன பார்த்தான்? எல்லா வலிமை இது என்னையா, உனக்கு என்ன ஆதாரம்? ஃபராஹுல் ஆயத்தல் குப்ரா, மிகப்பெரிய சான்றை அவர் எடுத்து காட்டினார். ரசூ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூ இறை தூதராக இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க 2 முக்கியமான அத்தாட்சியை காட்டினாங்க. தன்னுடைய கையை பாக்கெட்ல இருந்து எடுத்தாங்கன்னா பளபளன்னு மின்னும். கைத்தறியை கீழே போட்டார்கள் என்று சொன்னால் அது பாம்பாக மாறும். இது அல்லாஹ் சொல்லுகின்ற போது செய்தால், ஏன்னா எந்த கைத்தறியும் என்ன செய்யாது? பாம்பாக மாறாது. அது கைத்தறியாக தான் இருக்கும். அடிக்கலாம், உதைக்கலாம், பாம்பு வேணா சாகடிக்கலாம், அது பாம்பாக மாறாது. இந்த ஒரு அற்புதத்தை காட்டினவுடன் அவன் பார்க்கிறான், இந்த மாதிரி வேலைகள் செய்த யார் இருக்கிறா? நிறைய சிகிரி வித்தை காட்டக்கூடியவர்கள் அன்று நிறைய பேர்கள் இருந்தாங்க. வா கூட்டிகிட்டு வா, நீ செய்யறது பெரிய இதா, இதே மாதிரி 1000 பேர் இருக்கிறான், இதே மாதிரி கைத்தறியை போட்டு பாம்பா மாத்திரவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, கொண்டு வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முற்பகல் நேரத்தில் எல்லா மக்களையும் வைத்து கொண்டு நம்ம இந்த மூசாவுடைய இதை முறியடிச்சிடலாம் அப்படின்னு நினைத்து கொண்டு ஒரு அரங்கத்தை ஏற்பாடு செய்து, அந்த அரங்கத்தில் மூசாவை பார்த்து சொல்லுகிறார், நீ போடுறியா நாங்கள் போடவா? இல்லை நீங்களே முதல்ல போடுங்க. அவருடைய கயிறுகளை நூக்களை தூக்கி கொண்டு போடுறாங்க. போட்ட உடனே யு ஹையலு இலைஹிம் மின் சிஹ்ரிம் அன்னஹா தஸா, அவருடைய அந்த வித்தையின் காரணத்தினால் அந்த கயிறுகள் எல்லாம் ஓடுவதை போன்று நெளிவதை போன்று அவங்களுடைய கண்களுக்கு தெரிஞ்சது. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறாங்க, அவுஜஸ ஃபீ நஃப்ஸி ஹீஃபத்த மூசா, மூசாவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுகிறது. ஆஹா, என்னடா இது, பாம்பு ஓடுற மாதிரி இருக்கிறதே, ஓடுற மாதிரி தெரிகிறதே,
ஐயோ உண்மையிலேயே அப்படி பாம்பா ஆகிவிடுமோ என்று மூசா நபி அவர்கள் பயந்தார்கள். இதை பார்க்கும் பொழுது பெரிய வாதங்களை செய்யும் பொழுது அவன் எடுத்து வைப்பான். வாதங்களை எடுத்து வச்சவன் ஆகா இவ்வளவு பெரியது இவ்வளவு பெருசா அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டிருப்போம். அடுத்த பதில் சொல்லும் பொழுது அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லாமல் போயிடுவாங்க. அந்த பதில் இவ்வளவுதானா, இவ்வளவுதானா என்று அவர்கள் என்ன செய்து விடுவார்கள், அப்படி நினைத்து கொண்டிருப்பார்கள். பெருசா நினைப்பாங்க. நம்ம எடுத்து சொல்லக்கூடிய அந்த பதில்கள் அவருடைய உள்ளத்துல ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிடும். நிறைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் சரி பிற்காலத்திலும் வந்தவர்களும் சரி இதே மாதிரி விஷயங்களை சொல்லி இருக்கிறார்கள். நம்ம கேட்கும் பொழுது வாதங்களை எடுத்து வைக்கும் போது என்னமோ ஒரு அசத்திய முறை மேலோங்கி போய் கொண்டு இருக்கும். பதில்களை எடுத்து சொல்லிவிட்டால் அவ்வளவுதான், என்ன செய்யாது, கண்டிப்பாக அவர்களால் எந்த பதிலும் சொல்ல முடியாமல் வாயடைத்து போயிடுவார்கள். இவ்வளவுதானா என்று நாம் என்ன செய்ய நினைத்து விடுவோம். அதே போன்று இவர்களுக்கு இந்த பாம்பு நெளிவதை போன்று தெரியும் பொழுது மூசா நபி பயந்தாங்க. பயப்படாதீங்க, நீங்க தான் உயர்ந்தால் உங்களுடைய கைத்தறியை போடுகின்ற உடனே உடனடியாக அந்த கைத்தடிகள் எல்லாம் என்ன ஆனது, அவர்கள் போட்ட கைத்தறி அப்படியே பாம்பா போய் அவர்களுடைய அந்த கயிறுகளை எல்லாம் முழுங்கிருச்சு. உடனே வித்தைக்காரர்கள், யாருக்கு தெரியும்னா அவனுக்கு அவனுடைய துறையை பற்றி நல்லா தெரியும். வித்தை செய்யக்கூடியவனுக்கு இது உண்மையான பாம்பா அல்லது நடிக்கிற மாதிரி நம்ம கண் பார்வை என்றால் உண்மையிலேயே இது எந்த வித்தைக்காரனாலும் இப்படி செய்யவே முடியாது, எவனாலும் இப்படி ஏமாற்ற முடியாது, உண்மையான பாம்பாக ஆக்க முடியாதுன்னு சொன்ன உடனே ஆமன்னா பி ரப்பி மூசா வா ஹாரூன். உடனே பார்த்த உடனேயே ஃபிரவுன் கூட்டி கொண்டு வந்த அவன் எப்படியெல்லாம் கூட்டிட்டு வந்தான், நீங்க இதுல ஜெயிச்சீங்கன்னா என் பக்கத்தில் இருக்கலான்னு சொன்னான். அதாவது பெரிய மந்திரி பதவி கொடுப்பேன்னு சொன்னா, இந்த மூசாவை மட்டும் வென்றுருங்க உனக்கு நல்ல நல்ல பெரிய பதவிகள் அப்படின்னு அவங்க பக்கம் கூட்டிட்டு வந்த ஒரு குரூப்பு இங்க வந்த உடனேயே இதை பார்த்த உடனேயே மூசாவும் ஹாரூனும் எந்த இறைவன் சொல்றாங்களோ அந்த இறைவனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் உடனே மாறிட்டாங்க, தௌஹீது கொள்கைக்கு வந்து விட்டார்கள். இந்த இதை ஃபிரவுனால எதிர்பார்க்க முடியல. அவன் சொல்லுகிறான், நான் அனுமதி தருவதற்கு முன்னால் ஈமான் கொண்டு விட்டீர்களா, உடனே உங்களுடைய கைகளையும் கால்களையும் வெட்டுவேன், மாறுகை வாங்குவேன் அப்படின்னு பயங்கரமான ஒரு மிரட்டலை அவன் சொன்னான். அப்ப அவங்க ஃபக்லிமா அந்த கால் இன்னமா தக்லி ஹாதில் ஹயாத்து துன்யா, நீ என்ன தீர்ப்பு வழங்கணும் எல்லாத்தையும் நீ பண்ணிக்க, நீ தீர்ப்பு வழங்க இந்த உலகத்தில் தான், நாங்க அல்லாஹ் மறுமையை நம்பியவர்கள், மூசாவினுடைய உண்மையான கொள்கையை ஏற்றவர்கள், நான் ஆகிரத்தை ஒன்னால எவ்வளவு செய்ய முடியும் செஞ்சுக்கிட்டாங்க. எப்படின்னு பாருங்க, எவ்வளவு பயங்கரமான ஒரு ஃபிரவுன். அந்த ஃபிரவுனுடைய கூட்டத்தினர்களுக்கு மத்தியில் அவன் எப்படியெல்லாம் கொண்டு வந்தான், எப்படியெல்லாம் அசத்தியத்தை ஒழிப்பதற்கு வந்தா, அங்க வந்தவனே என்ன செஞ்சா இங்க இதுக்குள்ள வந்தாச்சு. ஃபிரவுனுக்கு பக்கம் வந்தவர்களே அப்படியே மாறி அசத்தியம் அழிந்து சத்திய கொள்கையின்பால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கொள்கைக்கு அந்த மிகப்பெரிய ஒரு வெற்றியை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். எங்கே பார்க்கும் பொழுது நபியே பயந்து நடுங்கக்கூடிய அளவிற்கு சில விஷயங்கள் எல்லாம் நடக்கும், சில பிரச்சனைகள் எல்லாம் உருவாகும். அப்படி உருவாகிற நேரத்தில் பயந்துடாதீங்க. உண்மையான கொள்கையில் நாம் இருக்குவோமானால், குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நாம் மறப்போமையானால் கண்டிப்பாக நிச்சயமாக நாம் தோற்கவே மாட்டோம். மூசா நபிக்கு ஒரு கடைசி கட்டத்தில் எப்படி வெற்றி கிடைத்ததோ அதே மாதிரி வெற்றி ஃபிரவுன் கூட கடைசியில் வந்தான். ஃபிரவுன் இருக்கிறானே, அவன் கடைசி நேரத்தில் விரட்டுகிறான் மூசா நபியையும் அவருடைய கூட்டத்தினர்களையும் விரட்டி கொண்டு போக கடைசியில் கடல் குறுக்கிடுகிறது. கடல் குறுக்கின்ற நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆகா ரெண்டு வலம்மா தரால் ஜம்ஆன், ரெண்டு கூட்டத்தினர் ஒருவருக்கு ஒருவர் பார்த்துக் கொள்கிறார். நல்ல இங்கேருந்து அங்கே தெரியுது, அவ்வளவு நெருக்கமாக வாங்கிட்டாங்க. காலா அஸ்ஹாபு மூசா இன்னால முதுரக்கூன், மூசாவுடைய கூட்டத்தினர்கள்லாம் சொன்னாங்க, ஆக நல்லா மாட்டிக்கிட்ட முடிச்சிட்டீங்க அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கும் அளவுக்கு நெருங்கிட்டான். கடலை தாண்டி எங்கே போனால் நம்ம தற்கொலை பண்ண வேண்டியதுதான், இந்த பக்கம் போனால் இவன் கொலை பண்ணிடுவான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அல்லாஹ் தஆலா உன்னுடைய கைத்தறி எடுத்து அடிந்த உடனே அடித்தார்கள், கடல் பிறந்தது. கத்தௌதில் அலீம், பிரம்மாண்டமான மலைகள் மாதிரி பல வழிகள் என்ன செய்ய தொடர்ந்து கடல் பிளந்து மூசா நபிய கூட்டத்தினர் உள்ள போறாங்க. போகும் பொழுது அறிவாளியா இருந்தா புத்திசாலியா இருந்தா சரி, பாம்பாவது ஏதாவது ஒன்று ஓரளவு சின்னன்னு நினைக்கலாம். கடல் எந்த காலத்திலாவது பிளந்தது உண்டா, அதுல போக முடியுமா? இவ்வளவு பெரிய அதிசயம் இங்கே நடக்கிறது. என்ன அவனுக்கு என்ன செய்யறது, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்க. இந்த அவசரக்கார புத்தி இருக்கான, இவனை எப்படியாவது கொண்டுறணும். மூசாவின் கூட்டத்துக்கு ரொம்ப வேகமா உள்ள போறான். இந்த கடலுக்குள்ள போகும்பொழுது அவங்க கரையேறிட்டாங்க. அல்லாஹ் ஒன்று சேர்ந்தாலும் முடிஞ்சு வச்சு கடல் ஒன்றாக சேர்ந்தது.
அப்ப என்ன சொன்னா, பனி இஸ்ராயில், இந்த மூசா பனி இஸ்ராயில் எந்த கடவுளை ஏற்றுக்கொண்டார்களோ அவங்க நான் ஈமான் கொண்டேன்னு ஃபிரௌன் சொன்னான். அப்ப அல்லாஹ் கேட்டான், அல்ல ஆண் இப்பொழுதுதான் உனக்கு புத்தி வந்துச்சா? பக்கத்து அசைத்த ரப்பி, அசைத்த இந்த இறைவனுக்கு நீ இதற்கு முன்னால் நீ மாறு செய்யவில்லையா? இப்போதான் உனக்கு புத்தி வந்ததா என்று கேட்டு அவன் கூட அந்த தௌஹீதுக்கு கடைசி நேரத்தில், அந்த நேரத்தில் அல்லாஹ் ஏற்க மாட்டான். உயிர் போகின்ற நேரத்தில், அந்த நேரத்தில் சொல்லக்கூடக்கூடிய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. இவ்வளவுலாம் சொன்னதுக்கு பிறகு நீ இப்பொழுதுதான் உனக்கு புத்தி வருகிறதா என்று கேட்ட செய்தியையும் நாம் திருமறை குர்ஆனில் பார்க்கிறோம். தௌஹீத், இந்த ஓரிரை கொள்கை, இந்த உண்மையான கொள்கைக்கு பின்னால் இவ்வளவு அசத்தியங்கள் வரட்டி வரத்தான் செய்யும். அதிகாரங்கள் வரட்டும், அதே மாதிரி அவர்களுடைய வாத திறமைகள் வரட்டும், அவருடைய பொருளாதாரங்கள் வரட்டும், எல்லா வகையிலையும் கொண்டு வந்து நெருக்க வருவார்கள். நெருக்கி சாகடிக்கலான்னு வருகின்ற நேரத்தில் ஒரு உதர்னா அவ்வளோதான், ஒருத்தன் ஒன்றும் இல்லாமல் போய்விடுவோம். இறைவனுடைய அருள் அங்கே கிடைக்கும். நாங்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் பார்த்துருக்கிறோம். இந்த தௌஹீது ஆரம்ப காலகட்டத்திலே சொல்லும் பொழுது இருந்தவர்கள் ஒரு நபர்கள், இரண்டு நபர்கள் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மட்டும் ஒரு ஆளாக இருந்து எப்படி இவ்வளவு வளர்ச்சி வந்தது? அவ்வளவு பயங்கரமான முரடர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் அவன் கொள்கையெல்லாம் தப்புண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவர்கள்ட்ட எப்படி இந்த ஈமான் உள்ள போனுச்சுன்னா, உண்மையான தௌஹீது இருந்தனால தான் போனுச்சு. இல்லை என்று சொன்னால் கண்டிப்பா போகாது. நம்ம எவ்வளவுதான் மக்களை எல்லாம் அனுசரித்து அவர்களுக்கெல்லாம் சொல்ற மாதிரி நெளிஞ்சி வளைஞ்சி சொன்னோம்னா கூட்டம் கூட்டமா வருவாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. இதற்கு உதாரணமாக இந்தியாவை ஆண்ட அக்பர் அவர் என்ன தீன இலாஹின்னு ஒரு கொள்கையை கொண்டு வந்தார். தீன இலாஹின்னா என்ன? எம்மதமும் சம்மதம்னு அர்த்தம். எல்லாருமே நீனும் இதை செய்யும், நான் ஓனி செய்யணும், அப்படி கொண்டு வந்தது. இஸ்லாத்தில் உள்ள பேர் தான் இஸ்லாத்தில் இருந்தாலும் இஸ்லாமிய கடை எம்மதமும் சம்மதங்கிற ஒரு கொள்கையை கொண்டு வந்தார். கொள்கையை கொண்டு வந்து இப்போ இருக்காது. அவர் கொண்டு வந்த வேகத்திலே காண அட்ரஸ் இல்லாமல் போயிடுச்சு. என்ன, யாரையும் முகத்திக்கிறாத, யார் வேணாலும் எப்படியா இருந்துக்க, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருந்துக்கிறோம் அப்படின்னு ஒரு கொள்கையை கொண்டு வந்தால் அந்த கொள்கை ஒன்றும் உருப்படாமல் போயிடுச்சு. ஆனால் அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்கணும்னு சொல்லி அவ்வளவு எல்லா ஊர் மக்களுக்கு எதிர்த்து சொன்ன இந்த இஸ்லாமிய மார்க்கம் கோடான கோடி மக்களுடைய உள்ளங்களில் இன்றும் போய்கொண்டே இருக்கிறது. எவ்வளவு பெரிய இடங்கள்ல, எவ்வளோ பெரிய எதிர்ப்புகளுக்கு மத்தியில் எல்லார் இடத்துலையும், அன்றைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் போனது, இன்றைய காலத்திலையும் யார் ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய, இந்து முன்னணின்னு சொல்லக்கூடிய, பிஜேபின்னு சொல்லக்கூடிய எத்தனை பேர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக எவ்வளவு பேர்கள் இருந்தாங்களோ அவங்களுடைய குடும்பத்தில் இருந்தெல்லாம் நிறைய பேர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, அங்கே சென்னையில் ஐயம்பேட்டை என்ற இது தஞ்சை மாவட்டத்தில் ஐயம்பேட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர்லேருந்து 4 பேர்கள் தௌஹீதுக்கு வந்தாங்க, இஸ்லாத்துக்கு வந்தாங்க. 4 பெண்கள். அது 4 பெண்கள். அவங்களுடைய மாமா யாருன்னா பிஜேபியினுடைய மிக முக்கியமானது அந்த ஊரில். அவருக்கு பயங்கர எதிர்ப்பு, பயங்கரமான, இன்று வரையிலும் கடு எதிர்ப்பு. அவங்களோட அந்த பெண்மணி 4 பேரும் தௌஹீதில் உறுதியாக இருப்போம், என்ன இருந்தாலும் நடக்க மாட்டோம். தமிழ்நாட்டினுடைய சென்னையினுடைய உயர் நீதிமன்றத்தில் கொண்டு போய் அவங்கள தாக்கல் பண்ணாங்க, கொண்டு வந்து நிறுத்தினாங்க. கேட்டார் நீதிபதி, என்னென்ன நாங்கள் விரும்பி தான் வருகிறோம், அதில் தான் நாங்கள் இது பண்ணோன்னே அவங்க விருப்படி இருக்கலாம்னு தீர்ப்பு கொடுத்தாச்சு. தீர்ப்பு கொடுத்ததுக்கு பிறகு இன்று வரையிலும் அவர்கள் தௌஹீதில் தான் இருக்கிறாங்க. அவங்க அம்மா, அவருடைய அப்பா, அங்கே இருக்கக்கூடிய மாமா எல்லாரும் எதிரான கொள்கையில் இருந்தாலும் அவர்கள் தௌஹீதில் இன்று இருந்து இன்றைய நாட்கள் கொள்கையை பிரச்சாரர்களாக அவர் ஆலிமாக்காக மாறி பல இடங்களில் பயான் செய்து கொண்டும் இருக்கிறாங்க. எப்படி, எந்த பகுதியில் இருந்து எவ்வளவு சிறுக்கில் ஊறி போய் இஸ்லாத்தையே அழிக்க வேண்டும் என்ற குடும்பத்தில் பிறந்தவர்கள்லாம் பார்த்தோம்னா இங்கிட்டு சரசரண்டு வர்றாங்க. தௌஹீதுனுடைய அந்த வலிமை அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறனால தான், மனிதனுடைய உதவி அல்ல, இறைவனுடைய உதவி இருப்பதன் காரணத்தினால்தான் இன்று எல்லா இடத்திலையும் பரவி வந்துகிட்டே இருக்கு. தமிழகத்தில் எல்லாம் ஒரு காலத்தில் இந்த தௌஹீத் என்பது இல்லாத காலகட்டத்தில் மிகப்பெரிய போராட்டங்களுக்கு மத்தியில் வந்து இன்று எவ்வளவோ இடங்களில் இந்த தௌஹீதே இல்லாத ஒரு ஊர் இல்லை என்ற அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. 1980 துவக்கத்தில் நீங்கள் எடுத்து பாருங்கள், ஷிர்க் என்ற அவ்வளவு பயங்கரமாக தலைவிரித்து ஆடிய கட்டத்தில், அந்த நேரத்தில் மதுஹபை எல்லாம் பேச முடியாது, ஷிர்க்னா மெதுவாக கொஞ்சம் கொஞ்சம் சொன்னது. அதிலே அதற்கு எதிராக இருந்தவர்கள் கேரளா பகுதி, தமிழகத்தை ஒட்டு கேரளா பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஷிர்க்குக்கு ஆதரவு, இந்த தௌஹீதுக்கு எதிரே வாதத்துக்கு வர்றியா, எதிராக பேச தயாரா அப்படின்னு சொல்லிட்டு விவாதத்துக்கு அழைத்தார்கள். அந்த நேரத்தில் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நம்ம சொல்வதற்கு புத்தகங்கள்லாம் பெருசாக ஒன்றுமே கிடையாது. நிறைய புத்தகம் இன்று
லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்கிறது, கம்ப்யூட்டர் சீடிகள் இருக்கிறது, எல்லாம் பார்க்கலாம் நிறைய கொடுத்துருந்தோம். ஆரம்ப காலத்தில் அதில் நமக்கு இருந்தது பெரிய ஒன்றும் இல்லை. அந்த அல்பானி எழுத அத்தவசுல் அன்வாவுகான்னு ஒரு புத்தகம் தான் இருந்தது, ஒரு சின்ன ஒரு ரிசாலா தான். இந்த வசீலாவை வச்சு என்ன செய்யலாம், பெரியார்கள்ட்ட கேட்கலாம், முன்னோர்கள்ட்ட கேட்கலாம், மூதாதையர்கள்ட்ட கேட்கலாம் அப்படின்னு அந்த ஒரு புத்தகம் குரானும் தான் இருந்தது. சாதாரண புகாரி முஸ்லீம்னு சில புத்தகங்கள் இருந்தது. அவங்க வந்தானுங்க விவாதத்துக்கு வாமா தயார். நம்மள்கிட்ட பெரிய நூல்கள் எதுவும் இருந்ததில்லை, ரொம்ப சின்ன புத்தகங்கள் தான். அவுலியாக்கள்கிட்ட கேட்கலாம் போகலாம் அப்படின்ட்டு அவர்களுக்கு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பழைய காலத்து புத்தகங்களை எல்லாம் கொண்டு வந்து வைத்தார்கள். பார்த்த உடனே புத்தகங்களை அடுக்க பார்த்த உடனேயே நம்மெல்லாம் கதிகலங்கி போயிட்டோம். ஆஹா, இவ்வளவு புத்தகம் மட்டும் இல்லை, புத்தகங்களில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பேப்பரு, நடுவில் ஒரு பேப்பராக போட்டு வச்சுருக்காங்க. என்ன அர்த்தம், ஏதோ குறிப்புக்கு எடுத்து வச்ச மாதிரி உடனே இந்த பக்கத்தை எடுத்து காட்டலாம் அப்படின்னு வரிசையாக மலை மாதிரி அடுக்கி வைத்த உடனே ஒரு பிரமிப்பு. இந்த பக்கத்தில் பார்த்தோம்னா ஒரு குரான் இருக்கிறது, 2 புத்தகங்கள் இவ்வளவு தான் இருக்குது, அவன் மலை மாதிரி அடுக்கி வச்சிருக்கான். அவ்வளவு ஒவ்வொரு இடத்துலையும் பேப்பரு வச்ச உடனே தௌஹீத் கொள்கையில் உள்ளவங்க இவங்க போய் என்னத்தை செய்ய போகிறாங்களோ, ஒரு புத்தகத்தையும் காணா ஒன்னையும் காணா, என்ன பேச போகிறார்கள் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது வசீலாவை கேட்க வேண்டும். திருமறை குரான் வபுத்தகு இலைஹில் வசீலா, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் நெருங்குவதற்கு வசீலாவை தேடுங்கள் அப்படின்னு குரான் வசனம் இருக்கிறது என்று உண்டு பேச ஆரம்பித்தார்கள். பேச ஆரம்பித்த உடனே அங்கிருந்து நம்ம வட்டாரத்தில் கேள்வியை கேட்டான். ஒரு கேள்வியிலேயே அதோட விழுந்துட்டான், அதுக்கு மேலே பேசவே முடியலை. என்ன கேள்வியை கேட்டார்கள், யாய்கல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து வபுத்தகு இலைஹில் வசீலா, நீங்கள் என்ன செய்யணும், வசீலாவை தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லித்தானே என்ன செய்து இருக்குது. இதை ஈமான் கொண்டவர்களேன்னு குரான் வசனம் அழைக்கிறது. இதில் முதலாவதாக ஈமான் கொண்ட உண்மையான ஈமான் உள்ளவர் யாரு? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தானே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் ஈமான் உள்ளவர்கள், இறை நம்பிக்கையாளர்கள். அவர்கள் யாரை கொண்டு வசீலா தேடினார்கள் அதை சொல். ஈமான் கொண்டவர்கள் அத்தனை பேர்களும் வசீலா தேட சொல்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை கொண்டு வசீலா தேடினார்கள்? ரசூலுல்லாஹ் அவன் பேசுறான், உலகத்திலேயே அல்லாஹ்வின் தூதர் அவர்களை விட சிறந்தவர்கள் யாரும் இல்லை, அவங்க தான் ஃபர்ஸ்ட் நபி, அவங்க தான் மிகச்சிறந்தவர்கள் தான் அவனும் பேசிக்கொண்டு இருக்கான், நம்மளும் சிறந்த நபின்னு சொல்றோம். இந்த நபி இவனோட சிறந்த எந்த அவுலியா இடத்தில் கேட்கிறார்? அப்துல் காதர் ஜீலானியை கூப்பிட்டு கேட்டாங்களா? அல்லது இங்கே நான் ஒரு சாலம் இதை அவரை கூப்பிட்டு வசீலாவை தேடினாங்களா? சொல்லு, அதுலேயே உன்னா, அதோட முடிஞ்சு வச்சுக்காத. ஈமான் கொண்டவர்கள் என்று அல்லாஹ் அழைக்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் அவர்களையும் கூப்பிட்டு தான் சொல்றான். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள். இது வணக்கங்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். இப்படி வைத்து என்றால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தொழுது வசீலா தேடி இருக்கிறார்கள், பொறுமையுடன் வசீலா தேடி இருக்கிறார்கள். நீ நல்லவர்கள் பெரியவர்களுக்கு என்ன ஆதாரம்? இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை வசீலாவாக கொண்டார்கள் சொல்லு. அதோட விழுந்தவர்கள் தான் இந்த பேப்பர்ல வச்சிருந்தானே நம்மளை மிரட்டுறதுக்கு. உள்ள ஒண்ணுமே கிடையாது, ஒரு புக்கையும் எடுக்கவே இல்லை, அவன் ஒரு புத்தகத்தையும் எடுத்து காட்டவே இல்லை, எதுவும் சொல்லவும் இல்லை. நம்மளை பிரமிப்பு காட்டுவதற்காக, பெருசாக பயப்படுவத உல ரீதியில் நம்மை பயமுறுத்துவதற்காக கொண்டு வந்து வச்சது. அல்லாஹு தாலா இருக்கிறான் என்று சொன்னால் பயப்பட்டுருவோமா? அல்லாஹ் அந்த பயத்தை கொடுப்பானா? மிகப்பெரிய ஒரு தைரியத்தை அல்லாஹ் கொடுப்பான். நம்ம சத்தியத்தில் இருக்கிறோம், எவனுக்கு பயப்பட வேண்டியது இல்லை. 300 பேரும் 1000 பேர்கள் பதில் போர்க்களத்தில் எதிரிகளாக வரும்பொழுது 300 நபர்களாக இருந்தவர்கள்ட்ட தைரியத்தை அல்லாஹ் கொடுக்கலையா? சத்தியம் இருந்தால் அல்லாஹ் தைரியத்தை கொடுப்பான், அந்த சத்தியத்தை நிலவரை செய்வான். அதற்கு சான்றாகத்தான் நம்ம என்ன செய்ய முடிகிறது இந்த காரியங்கள். அந்த இதுல கோட்டார் என்ற பகுதியில் நடந்த அந்த விவாதம் தௌஹீதினுடைய தமிழக தௌஹீதின் எழுச்சிக்கு ஒரு மைல்கல்லாக இருந்துச்சு. அதிலேருந்து தௌஹீத் என்ன செய்தது, விரைவாக எல்லா மக்களிடத்திலையும் என்ன செய்யறது, பரவ தோன்றியது. விரைவாக மக்களிடத்தில் எல்லாத்தையும் கொண்டு போனுச்சு. இதே மாதிரி இன்னொரு காயல்பட்டினம் உங்களுக்கெல்லாம் தெரியும், இங்கே இலங்கையோடு ஒரு நெருங்கிய உள்ளது தான் காயல்பட்டினம், தூத்துக்குடி மாவட்டத்தில் காயல்பட்டினத்தில். அங்கே சிறுக்கினுடைய கேந்திரம் என்ன செய்வான், யா மைதுன்னு சொல்லிட்டு 1000 தடவை என்ன செய்வான், அழைச்சிக்கிட்டே இருப்பான். அப்துல் காதர் ஜீலானி 1000 தடவை அழைத்தால் என்ன செஞ்சிருவாரு, அப்துல் காதர் ஜீலானி வந்துருவார்னு யாக்குத்துபாவில் எழுதி வச்சிருக்கிறான். ஒமையுனாதி இஸ்மி அல்ஃபம்பி கல்வத்திஹி, யார் என்னை தனிமையில் இருந்து கொண்டு 1000 தடவை அழைக்கிறாரோ, என்ன என்னென்ன வரணும்னு நினைக்கிறாரோ, உறுதியாக கேட்கிறாரோ, அவருக்கு நான் உடனே இருட்டு திக்கிறேன்னு வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தான். என்ன செய்வாங்க, அங்கே லைட்டை பூரா ஆஃப் பண்ணிடுவாங்க.
லைட் வைத்து கொண்டு திக்ரு செய்கிறதில்ல. அப்துல் காதர் ஜீலானியை அழைச்சிக்கிட்டே இருக்கிறது. திடீர்னு என்ன ஒரு மாவு மாதிரி அங்கே மாவு வச்சுருப்பாங்க, இங்கே மைதா மாவோ ஏதோ ஒரு மாவு. திடீர்னு இங்கேருந்து எவனோ ஒருத்தன் வந்து நறுக்குன்னு மீச்சிட்டு போயிடுவான். போன உடனே பிறகு கொஞ்ச நேரத்தில் லைட்டை போட்டு காட்ட மற்றெல்லாம் அப்துல் காதர் ஜீலானி வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு காலடி தளத்தை காட்டுவாங்க. ஏன் அவருக்கு என்ன பயமோ தெரியல, பகல் நேரத்தில் வரமாட்டாரோ என்னமோ தெரியல அப்துல் காதர் ஜீலானிக்கு. அவன் இருட்டில் வச்சுக்கிட்டு மாவில் மீச்சிட்டு வந்து இப்படி கதையை விட்டுக்கிட்டு அல்லாஹுவை அழைப்பதற்கு பதிலாக யாரை அழைத்து கொண்டு இருந்தான்னா அப்துல் காதர் ஜீலானி அழைச்சிட்டான். தைரியம் இருக்கா, உறுதி இருக்குதா, முபாஹலாவுக்கு தயாரா, இந்த கொள்கை தான் சத்தியம்னு அங்க இருக்கக்கூடிய அப்துல் ஜலீல் என்று சொல்லக்கூடிய ஒருத்த வந்து பகிரங்கமா முபாஹலா, ஓ குடும்பத்தினெல்லாம் கூட்டிகிட்டு வா, என் குடும்பத்தினரை நான் கூட்டிகிட்டு வர்றேன். கூட்டிகிட்டு வந்தவுடன் ரெண்டு பேரும் அல்லாஹ்விட்ட சாபத்தை சொல்லுவான், என் கொள்கை தப்பு இருந்தா யா அல்லாஹ் என் குடும்பத்தை எல்லாத்தையும் நீ அழிச்சிரு அப்படின்னு துவா செய்வோம், வா கூட்டிட்டு வா பார்க்கலான்னு கூப்பிட்டாங்க. நிறைய தௌஹீத்வாதிகளுக்கு பயம், இப்படி ஒரு சாபக்கேடு நம்ம சொல்றதா போறதா அப்படின்னு இருக்கிற நேரத்தில் இதனுடைய ஆரம்ப காலத்தில் பி ஜெயில்நாதன் அவர்கள் நான் தயார் அப்படின்னு சொன்னார். இது என்ன பெரிய இதாடா, இதை வச்சு பூச்சாண்டி காட்டிட்டு இருக்கிற முபாஹலாக்கு நாங்கள் தயார், எப்போ வேணாலும் வர்றோம் அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்ன உடனேயே பார்த்துக்கிட்டு ஆஹா இப்படி ஒருத்தன் வந்துட்டானே, நம்ம இந்த பூச்சாண்டிக்கு ஆகா ஒரு மருந்து இதா மாதிரி ஆகும் மாதிரி இருக்குதே அப்படின்னு இழுத்துக்கிட்டே எப்போன்னு இழுத்துக்கிட்டே இருந்தான். இழுத்துக்கிட்டே இருந்து டக்குன்னு அவருக்கு அவங்க மனைவிக்கு கர்ப்பமாக இருக்கிறாங்க. குழந்தை பிறந்த 4வது நாள் டயத்தை சொல்லிட்டு இன்றைக்கு வாண்டான். ஏன்னா பிள்ளையை தூக்கிட்டு வரணுமா, வரமாட்டாங்க. ஏன்னா தொண்டிலேருந்து அங்கே வரணும்னா ஒரு 5 மணி நேரத்துக்கு மேலே ரோடெல்லாம் படுமோசமாக இருக்கும், அதில் எப்படி வர போகிறாங்க, என்ன நம்ம வரலன்னு தப்பிச்சுக்கலாம், வா 4வது குழந்தை பிறந்த விஷயத்தை கேள்விப்பட்டு 4வது நாள் முபாஹலாக்கு தயார். அப்போ சத்தியத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய உதவி இருக்குன்னு அந்த 4வது நாள்லேயே குழந்தையை தூக்கிட்டு கொண்டு வந்து அங்கே முபாஹலா செய்தார். அவர் என்னடா பூச்சாண்டியை காட்டுற, நீ அசத்திய குழுவில் இருக்கிற உனக்கே இவ்வளவு தைரியம் இருக்கும் என்று சொன்னால் சத்தியத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்னடா எங்களுக்கு தைரியம் இல்லையா, பாப்பம் சொல்லிட்டு குழந்தையோட 4 நாள் குழந்தையோட கொண்டு வந்து முபாஹலா அங்கே செய்து இன்று செத்து போய் கிடக்கிறது அந்த கொள்கை. அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு வெற்றியை காட்டினா. இப்போ முபாஹலான்னு வாயை திறப்பானா? இந்த கொள்கையை இப்போ அவனால பெருசா சொல்ல முடிந்ததா? எங்கேயோ ஒரு மூலையில் இருந்து கொண்டு இருக்கிறான். நீங்க காயல்பட்டின பார்த்தா ஒரு காலத்தை ஜேன்னு இருந்த அந்த கொள்கை அப்படியே மலிந்து அதில் இருந்த கொள்கையில் உள்ளவர்கள் எல்லாம் இங்கே வந்தார்கள், தௌஹீதுக்கு வந்தார்கள். தௌஹீது கொள்கையில் இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு கோட்டையா அங்கே இருக்கிறது. சிறுக்கு அனைத்தும் ஒளிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். இப்படி மிரட்டும், ஆஹா இப்படி செஞ்சு பார்க்கலாம், அப்படி செஞ்சு அசத்திய கொள்கையில் உள்ளவர்கள் அப்படி பிரம்மாண்டமான ஒரு இதை காட்டுவார்கள். ஒரு சாதாரண விஷயம் முபாஹலா செய்ய பார்ப்போம், ஒன்றும் ஆகல. அவனுடைய கொள்கையை அல்லாஹ் தஆலா அழித்து காட்டி இருக்கிறான். இதே மாதிரி எத்தனை விஷயங்களில் இந்த தௌஹீது கொள்கை போய் மிரட்டி உருட்டி அடிக்கப்பட்டவர்கள்லாம் தௌஹீது இன்று வளர்ந்துதான் இருக்கிறது. இதே மாதிரி அன்றைய காலத்தில் காதியானிகள்னா உங்களுக்கு தெரியும், இங்கே கூட அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறார்கள் போல. அங்கே இருக்கிறாங்க காதியானிகள் யாருன்னா மிர்சா குலாம் அகமது என்று நான் சொன்னேனே முன்னால். காதியான் என்று பஞ்சாப் மாநில இந்தியாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து இருந்த நேரத்தில் பஞ்சாப்ல காதியான் என்ற ஊர்ல வந்து 1800 சில்லறையில பிறந்தவன் அந்த மிர்சா குலாம் என்பவன். இந்த மிர்சா குலாம் என்பவன்னா தன்னை நபி என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதுவர் இல்லை, இதற்கு பின்னால் இறை தூதர் வருவாரு, நான் தான் மஹதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொய்களையும் புரட்டுகளையும் என்ன செஞ்சிருக்கான், நிறைய சொன்னான். இவங்களும் என்ன செஞ்சாங்க, விவாதத்துக்கு தயாரான்னு கோவை மாவட்டங்கள் பகுதியில் மேலப்பாளையங்களில் ஆங்காங்கே கொஞ்சம் பேர் நண்டுக்கிட்டு இருந்தாங்க. பெரிய சவால் விட்டாங்க, வா தயார். அவனுடைய கொள்கை என்ன, ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் இறந்து போயிட்டாங்க, இது ஒரு கொள்கை. அதே மாதிரி இறுதி நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடையாது, இன்னொரு நபியும் என்ன இருக்கிறாங்க, மஹதியா இருக்கக்கூடிய. அதே மாதிரி மிர்சா குலாம் என்பவர் நபி, ரசூல்லா இறுதி நபி இல்லை, மிர்சா குலாம்ங்கிற அவர் நபி. அதே மாதிரி ஈசா நபி இறந்து போயிட்டாங்க. இதைத்தான் பேசுவான். ஈசா நபியை முதல்ல மூத்தாக்குறதுக்கு தான் முதல்ல வருவான். எந்த பேச்சுக்கும் பேசுவான். நீங்கள் பேசுனீங்கன்னு சொன்னால் ஈசா நபி உயிரோடு இருக்காரா இல்லையா அதான் பேசுவோம் நிற்பான். ஏன் அதை மூத்தாக்க வர்றான்னு சொன்னால் ஈசா நபியை பற்றி வரக்கூடிய செய்திகள் எல்லாம் எடுத்து வந்து அதான் நான் அப்படின்னு சொல்கிறதுக்காக. யார், மிர்சா குலாம் தான் அந்த ஈசா நபி, அவர் தான் நபியாக இருக்கிறாரு, இந்த ஹதீஸ்கள்லாம் பின்னாடி வரும் என்று இருக்கிறாரு அப்படின்னு அவன் சொல்லிக்கொண்டு அவன் பூச்சாண்டி கட்டுதான். 9 நாட்கள் அவனோட விவாதம் செய்து அன்றைய கொள்கையை மௌத்தாக்கி இருக்கிறோம். ஹதீஸ்ல என்னென்ன இருக்கு எடுத்து சொல்லு. நீ ஃபாத்திமாவுடைய வம்சாவளியில் வருவார் அப்படின்னு தானே இருக்கு. நீ உன்னுடைய வம்சாவளி ஃபாத்திமாவுடைய வம்சாவளியில் நீ வந்திருக்கியா, அதை நிரூபிக்க முடியுமா, காட்டு. இல்லை, அவனால் காட்ட முடியலை.
ஈசா நபின்னு சொன்னியே, ஈசபுனு மரியம் தான் நான் சொன்னியே, நீ மிர்சா குலாம் அகமதுல நீ சொல்ற, உன் பேர் என்ன ஈசாண்டா வைத்து கொண்டு இருக்கிற, மிர்சா குலாம் அகமதுல நீ வைத்திருக்கிற, உன் பேர் அகமதுல நீ சொல்லி கொண்டு இருக்கிற, இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று அடுக்கடுக்கான கேள்விகளை அவனை எடுத்து வச்சது இல்லாம, அவன் எவ்வளவு பொய்யும் புரட்டும் அறிவுக்கு பொருத்தம் இல்லாத செய்திகளையும் சொல்லி இருக்கிறான்னு சொல்லிட்டு அவனுடைய நூல்கள்ல 90% அனைத்தும் உருது மொழியில தான் இருக்கு. அதனால உருது மொழி தெரிந்தவர்களை கொண்டு வந்து அவனுடைய நூல்கள், அவன் எழுதின நூல்கள் வெளியிட மாட்டேங்கிறான். சின்ன சின்ன ரிசாலாக்கள் அவன் எழுதினது கொண்டா அவன் ஒரிஜினலாக எழுதின புத்தகங்கள் இல்லாமல் கேரளா பகுதியில் சுன்னத்துல் ஜமாத்தில் இவனுக்கு எதிராக வைத்திருந்தவர்கள் அவங்கள்ட்ட அந்த புத்தகங்களை எல்லாம் வாங்கி கொண்டு வந்து 9 நாளுக்கு அவனுடைய புத்தகங்கள்லேருந்து எடுத்து எவ்வளவு கிறுக்குத்தனம் இருக்கு பாரு, எவ்வளவு அறிவுக்கு எதிரானதாக இருக்கிறது பாரு. லேனத்து 1000 லேனத்து என்பதற்கு அவன் எழுதி வச்ச லேனத்து 1 லேனத்து 2 லேனத்து 3 லேனத்து இப்படி 1000 லேனத்துகள் ஒரு 20 பக்கத்தை எழுதி வச்சிருக்கிறான். எந்த கிறுக்கனாவது இப்படி எழுதி வச்சிருப்பானா? திடீர்னு இங்கிலீஷ் வகி வருதான் அவருக்கு. இங்கிலீஷ் வகி வந்தவன அந்த இங்கிலீஷ் வகியில என்னையா கிராமர் மிஸ்டேக் இருக்குன்னு சிலர்கள் வந்து கண்டுபிடிச்சு சொன்னாங்க. இங்கிலீஷில் அவங்களுக்கு வகி வருதான். என்னடா இங்கிலீஷில் வகி வந்துருச்சு, இதில் வந்து கிராமர் மிஸ்டேக்கான வகி கொஞ்சம் வேகமாக வந்துருச்சு, அதனால தப்பு வந்துருச்சுங்கிறான். கிறுக்கை எப்படியெல்லாம் கிறுக்குத்தனமாக இருந்தாலும் அது அந்த புத்தகத்தை இன்றும் நாங்கள் ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்கிறோம். நம்முடைய தௌஹி இஸ்லாமிய கல்லூரியில் அந்த தலைமையகத்திலையும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அதை ஜெராக்ஸ் எடுத்து, ஏன்னா அந்த புத்தகம் வெளியிட மாட்டேங்கிறான். அங்கே கேரளாவில் ஒரு சுன்னத்துல் ஜமாத்து பகுதியில் மட்டும்தான் அவனுடைய புத்தகம் ஒரிஜினல் புத்தகம் இருக்குது. அதை பூரா எடுத்து வச்சு இவன் எழுதின கிஸ்திய நூஹினுடைய கப்பல், அது என்னமோ ஒரு 2-3 புத்தகங்கள் எழுதி வச்சிருக்கான். நல்லா பெருசாக உருதுல எல்லாத்துலேயும் எவ்வளவு உளறல்கள் இருக்கிறது. அவன் வந்து நபியே கிடையாது, ஒரு கிறுக்கன் என்பதை வந்து கடைசியில் மிர்சா குலாம் நபியா இல்லையான்னு அந்த கடைசியில் வந்து நச்சினால அதோட அவன் இல்லாமல் போயிட்டான். அதுவை விட வெற்றி என்னன்னா, நம்மிலிருந்து ஒருத்தன் கூட அங்கே போல, அங்கிருந்து என்ன செய்திருக்கிறார்கள், தௌஹீதின் பக்கம் வந்திருக்கிறாங்க. இது என்ன, இப்படி இந்த மாதிரி தௌஹீதை வைத்துக்கொண்டு எத்தனை பேர்கள் ஏமாற்றிக் கொண்டு இருந்தவர்கள், தௌஹீக்கு எதிராக நடந்தவர்கள், இவர்கள் அனைவர்கள் மத்தியிலையும் இந்த தௌஹீதை நம்ம போய் சொன்னதில் இந்த சத்தியம் என்ன செஞ்சு வெற்றி அடைந்திருக்கிறது. கடைசியா நீங்க இங்கே கூட வந்துட்டு ஷேக் அப்துல்லா ஜமாலின்னு இந்த சமாளிக்கிற விஷயத்தில் அவர் மாதிரி அவனும் சமாளிக்க முடியாது. அப்படி என்னது நல்ல சமாளித்து கொண்டு குர்ஆன் ஹதீஸோடு சொல்ல நாங்கள் தயார், அதை தயார் அப்படின்னு சொல்லி கொண்டு இருந்தான். அப்படி இருந்தவன்கிட்ட கலியக்கா விலையில் ஒரு விவாதத்தை நாம் ஏற்பாடு செஞ்சு வா தயாராண்டு பேசினதனுடைய வெற்றி என்ன, அந்த கலியக்கா விலையில இருந்து அவனுடைய கொள்கையில் இருந்தவர்கள் தௌஹீதுக்கு வந்தாங்க. அந்த சீரினுடைய இணைப்பிலேயே நம்ம வெளியிட்டு இருக்கிறோம். இவன் பெருசா ஆஹா ஊகான்னா, அதற்கடுத்து இன்னும் நாங்கள் தயாராக வாரத்துக்கு வரண்டு. இப்போ சமீபத்தில் அல்லாஹ்விற்கு உருவம் இருக்கிறதா இல்லையா, அவன் என்ன பேசுனா உருவம் இருக்குன்னு சொல்லிட்டா சிலை வணக்க வழிபாடுகளில் போயிட்டாங்கன்ட்டு நம்ம எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடலான்னு பெரிய அளவில் இது பண்ணிக்கிட்டு வந்தான். கடைசியில் பார்த்தால் அவர்களால் பதில் சொல்ல முடியாமல் திணறி போய், எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவன் முன்னால் என்ன பேசுனா பின்னால் என்ன பேசுனா அத்தனையும் கிளிப்பிங் போட்டு வீடியோ காட்சிகளாக காட்டணும். பாருங்க உங்கள்கிட்ட இந்த பேசுறானே அங்கே என்ன பேசுறான்னு பாருங்க. வெளியில பேசின உடனே இங்க சொல்ல பயப்படுறான். அவன் எப்படி பண்ணா, அல்லாஹ்வுடைய சக்தி அனைத்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிறது. பார்க்கும் கண்ணாக அவுலியாக்களை பற்றி சொல்லும் பொழுது அவுலியாக்கள் எப்படி ஆயிட்டாங்க, அல்லாஹ்வுடைய பார்வையாக, அவுலியாக்களுடைய பார்வை அல்லாஹ்வுடைய பார்வை, அவருடைய பேச்சு அல்லாஹ்வுடைய பேச்சு, அவருடைய கை அல்லாஹ்வுடைய கை அப்படின்னு பேசுவான். இங்க வந்துகிட்டு அப்படி பேச மாட்டான். இல்ல நாங்கள் அல்லாஹ்வுடைய சக்தியை கொடுத்திருக்க, அதை கொடுத்திருக்கான், நீ பேசினி இந்த பாருண்டு. அவன் செய்த ஒவ்வொரு முரண்பாடுகளையும் கிளிப்பிங் எடுத்து போட்ட அவனால் திணறி போய் இப்போ ஒண்ணுமே சொல்ல, முந்தைய நேரத்திலேயாவது வெற்றி வெற்றி வெற்றின்னு போவான். எங்க பேசி முடிகிறதுக்கு முன்னாடி என்ன போட்டுருவாங்க, வெற்றி 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 மாநாடு. ஏன்னா தோத்து போயிட்டான்னு வெளியில தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி உடனே வெற்றி மாநாடுன்னு இவ்வளோவே புகழ் மாலையை போட்டு ஒவ்வொரு ஊரா போய் வெற்றி மாநாடு போட்டுக்கிட்டே இருந்தான். இந்த இதில் அது கூட அவனால் சொல்றது கூட நாக்கூசுற அளவுக்கு ஒண்ணுமே இல்லாமல் போயிட்டான். அவனுடைய வெப்சைட்டில் கூட ஒன்றும் பேச முடியாத அளவுக்கு, சொல்ல முடியாத அளவுக்கு ஷேக் அப்துல்லா ஜமாலி .comனு ஒன்று வச்சிருக்கிறான். அதில் நீங்கள் எடுத்து பாருங்க, ஒன்றும் இல்லை. பல வீடியோ கிளிப்பிங்க நாங்கள் அதுலேருந்து தான் எடுத்தோன்னே நிறைய இதை எடுத்துட்டோம். அங்கேருந்து நம்ம எடுத்து போட்டு இவனுடைய ஒவ்வொரு முரண்பாடுகளும் எப்படி இருக்குன்னா, இப்போ தமிழகத்தில் ஒன்றுமே இல்லை. ஒரு ரவுண்டு வந்தாக அப்படியே போயிட்டு எல்லாம் அற்புதமாக பேசுகிறான், அதை பேசுகிறான். அவன் பேசுகிறது என்ன தெரியுமா, சிறுக்கு கேலி கூத்துற மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஹதீஸை சொல்லுவோம், லா தஜியால் கபரி ஈதா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவோம், என்னுடைய வணங்கும் இடத்தை பெருநாளாக கொண்டாடாதீர்கள். இதில் நம்ம என்ன வழங்குவோம், மற்ற யாருடைய கபரையும் என்ன செய்யக்கூடாது, பெருநாள் மாதிரி கொண்டாடக்கூடாது. விளக்கம் கொடுக்குறாங்க. எப்படி, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன சொல்லுங்க, பெருநாள் மாதிரி கொண்டாடாதார்கள்டா, வருஷத்திற்கு ஒரு தடவை கொண்டாடாதீர்கள், மாசம் கொண்டாடுங்கள், வருடம் கொண்டாடுங்கள்,
தினம் தினம் கொண்டாடுங்கள் அர்த்தமே தவிர வருடத்திற்கு ஒரு தடவை கொண்டாடுங்கள் இல்லை என்றுதான் அல்லாஹ்வின் தூதர் சொன்னான்னு இருக்கேன். இதை நம்மள்ட்ட வந்து சொல்ல மாட்டேங்கிறான். இப்படி நீ வெளியே பேச நீங்க சொல்லு, ஒரு நச்சு எடுக்கலான்னு அங்க கொண்டு வருவான்னு நம்ம போட்டாலும் வரமாட்டேங்கிறான். வெளியில் பேசும் பொழுது எப்படி எல்லாம் சொல்லுகிறார் என்றால், இந்த மாதிரி பொய்யான விஷயங்களை வெளியில் சொன்னதை நம்ம வாதத்துக்கு முன்னால் என்ன செய்யறதை எடுத்து சொல்ல முடியாமல் திணறி போய் அங்கு இருக்கக்கூடியவர்களே அவர்கள் என்ன இவ்வளவு மோசமாக பேசுகிறார் என்று சொல்லும் அளவிற்கு ஆக்குனா நம்முடைய வாத திறமை அல்ல. தௌஹீதினுடைய உண்மையான கொள்கையினால நம்ம போய் அவன் இதில் இருந்தால் நம்மளும் பேச முடியாது. பிஜேக்கு நல்ல வாத திறமை இருக்கு, இவர் வந்து அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் வேற கொள்கையில் போயிருந்து பேசினான வெற்றி அடைஞ்சிருவாரா? அதெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. அசத்தியத்தை எப்போதும் அல்லாஹ் அழிச்சிருவான். தௌஹீது கொள்கையில் உள்ளவர்களுக்கு ஆங்காங்கே இந்த மாதிரி நன்றாக பேசாற்றல் உடையவர்களை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். இது ஒரு தனி மனிதனுடைய திறமை அல்ல. அல்லாஹ் தஆலா தௌஹீதுக்கு இந்த உண்மை கொள்கைக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால பெரிய இடங்கள்ல ஒரு மாதிரி அப்படி வருகிறார்கள் என்று பயப்படாதீங்க. அதான் சொல்வார்கள், அணைய போகின்ற விளக்கு தான் என்ன செய்யும், பிரகாசமா இருக்கும். ரொம்ப வருவான், அதோட படக்குன்னு போயிடும். இந்த தௌஹீத் தான் எவ்வளவு குறைவான ஆட்களா இருந்தாலும் கடைசி கால வட்டம் வரையில் நின்றுகிட்டே இருக்கும். அல்லாஹ் சொன்ன மாதிரி அவன் தூதர் சொன்ன மாதிரி அதை 100% பின்பற்றக்கூடியவர்களாக நம்ம இருக்கின்ற வரையிலையும் இறைவனுடைய உதவி நமக்கு கண்டிப்பா இருக்கும். இந்த சத்திய கொள்கை எல்லா நேரத்திலையும் என்ன செய்யும், உயிரோடு இருக்கும். அதை முழுக்க யாராலும் என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. இந்த தௌஹீதை சொல்லக்கூடியவர்கள் ஒருவர் போயிட்டா இன்னொரு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் போனதற்கு பிறகும் அல்லாஹ் தஆலா இந்த தௌஹீதை வளர்த்து கொண்டு தான் இருக்கிறான். அதனால நம்மளை அடிச்சிட்டாலோ அடுத்தவனை இல்லாமல் ஆக்கிட்டாலோ அவர் பள்ளியாசலை பிடுங்கி விட்டாலோ இந்த தௌஹீதம் கண்டிப்பாக அழிக்க முடியாது. அது இன்னொரு கோணத்தில் கண்டிப்பாக எல்லா மக்கள் மத்தியிலையும் என்ன செய்யும், சென்றடையும். எனவே இந்த தௌஹீத் கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் உறுதியுடனும் இறைவனுடைய உதவி இருக்கும் என்பதையும் மனதில் வைத்துக்கொண்டு எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய அந்த ஓரிரை கொள்கையின்படி நடப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி. அல்லாஹ்